நவராத்திரி சீரீஸ் பார்க்கலாமா? மகாலய அமாவாசைக்கு அப்புறம் வர 9 நாட்கள் தான் நம்ம நவராத்திரியாக கொண்டாடுறோம். இந்த 9 நாட்களும் துர்க்கை அம்மனோட ஒவ்வொரு அவதாரங்களை நம்ம வழிபடுறோம். என்னென்ன அவதாரங்களை வழிபடுறோம், அந்த அம்மன்களுக்கு என்ன உகந்த நிறம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சைலபுத்திரி தேவி. இவங்க மலைகளின் மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி புராணங்களில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்னொரு காலத்தில் தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் சதிதேவி, ஒரு அழகிய இளவரசி. இவங்க சிவபெருமான் மீது ரொம்ப காதல் கொள்கிறாங்க. ஆனால் அவங்களோட அப்பா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் மீறி சதிதேவி சிவபெருமானை கல்யாணம் பண்ணிவிட்டு இமயமலையில் போய் வாழ்கிறாங்க. இந்த நேரத்தில் தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்துக்கு சிவனை தவிர மித்த எல்லா தேவர்களையும் எல்லா தெய்வங்களுக்கும் அழைப்பு விடுத்து அந்த யாகத்தை பண்ணுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் சதிக்கிட்ட நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சதிதேவி தன்னோட கணவரோட சிவபெருமானோட பேச்சை மீறியும் அந்த யாகத்துக்கு போகிறாங்க. அந்த யாகத்துக்கு போனப்புறம் தான் அவங்க அப்பா தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானையும் சிவபெருமானோட சீடர்களையும் சதிதேவியும் ரொம்ப இழிவாக அவமதிப்பாக பேசுகிறாங்க. இதை தாங்காத சதிதேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வளர்க்குற அந்த பெரிய யாகத்தீயிலேயே விழுந்து தான் உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. இதை கேள்விப்படுற சிவன் ரொம்ப கோபமாக ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாகிறாரு. இதனால் அவர் ஒரு தியான நிலைக்கு போயிடுறாரு. இந்த தியான நிலையில் இருக்கிற சிவனை சதிதேவி இன்னொரு பிறவி எடுத்து மலைகளின் மகளாக திருப்படியும் சிவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த நவராத்திரி முதல் நாளோட நிறம் வெள்ளை.